இங்கே எதுக்காக வந்தீங்க? கிட்னி இதுக்கு வந்திருக்கோம். கிட்னி கொடுக்கலான்னு. இங்கே கேரளத்தில் என்னதுக்கு வந்த? கிட்னி கொடுக்கணும். என்ன? கிட்னி கொடுக்கணும். பார்க்கும் போதே திடுக்கிட வைக்கும் இந்த வீடியோவில் உள்ள காட்சிகள் நிஜத்தில் அரங்கேறியவை என்று நினைக்கும் போதே பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. தங்களுடைய கிட்னியை விற்பனை செய்ய தமிழகத்தின் நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் கொச்சிக்கு செல்லும் அப்பாவி ஏழை மக்களில் இவர்கள் இருவரும் மிக முக்கியமானவர்கள். நாம துணிஞ்சு வந்துட்டோம். கடன் பிரச்சனைனால அது கூட பொறுப்பேற்றுக்கல. 5 லட்சம் சமாளிக்க முடியல தான் வந்துடும். ஏன் கடன் பிரச்சனை இருக்குது? என்ன கடை கொடுத்தோம். கடன் 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. எல்லாம் வெளியே கந்து வெட்டி வாங்கி எல்லாம் பணம் வாங்கி எல்லாம் லாக் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் என மருத்துவமனைகளுக்கு செல்லும் செல்வந்தர்களுக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ள இருக்கும் ஒரே வாய்ப்பு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என கூறப்படும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நம் விருப்பத்திற்கு கிட்னியை மருத்துவமனைகளுக்கு சென்று மாற்றிக்கொள்ள இயலாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டால் மாற்று கிட்னி வேண்டும் என சுகாதாரத்துறைக்கு உட்பட்ட இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். கிட்னிக்காக ஏற்கனவே பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் நமக்கு கிட்னி கிடைக்கும். ஆனால் அவசரத்திற்கு கிட்னி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நெருங்கிய இரத்த உறவுகளிடமிருந்து விருப்பத்தின் பேரில் பெற்றுக்கொள்ள இயலும். அதாவது ஒருவருக்கு கிட்னியை மாற்ற வேண்டும் என்றால் அவரது தாயோ, தந்தையோ, மனைவியோ, மகளோ, மகனோ, சகோதரனோ, சகோதரியோ வழங்க முன்வரலாம். இதற்கென்று ஒரு ப்ரொசீஜர் உள்ளது. கிட்னி வாங்குபவரும் கொடுப்பவரும் உறவினர் தானா என்பதை உறுதிப்படுத்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மருத்துவமனையிலே தான் நாம சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதாவது அந்த ஆவணங்களை நாம் தற்போது பார்க்கின்றோம், திரையிலே பார்க்கின்றோம். இங்கே பாருங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது இந்த உறுப்புகளை யார் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் அதற்கான அந்த பத்திரங்களை கொடுக்கின்றார்கள். யாருக்கு நான் இந்த உறுப்புகளை கொடுக்கின்றேன் என்று இந்த ஆவணங்களை அவர்கள் எழுதி கொடுத்திருக்கார்கள். என்னுடைய 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்து எனது முழுமையான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கிட்னியை கொடுக்க ஒப்புக்கொள்வதாக இவர்கள் பத்திரம் எழுதி கொடுத்திருப்பதும், எனது மனைவி கணவரின் கிட்னியை எடுத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பத்திரம் எழுதப்பட்டு பக்காவாக உடல் உறுப்புகள் வியாபாரம் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் முதல் ஆதாரம் இந்த ஆவணங்கள் தான். நாம் தற்போது கொச்சியின் புறநகர் பகுதியான எர்ணாகுளம் பகுதியில் இருக்கின்றோம். என் பின்னால் தெரியக்கூடிய இந்த மருத்துவமனை தான் லேக் ஷோர் மருத்துவமனை. அதாவது இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பிரபலமான மருத்துவமனை. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்பு, சிறுநீரகம் போன்றவற்றையெல்லாம் எடுத்து மாற்றுவதற்கு தென்னிந்தியாவிலேயே மிகவும் ஒரு பிரபலமான மருத்துவமனை என சொல்லப்படுகின்றது. ஒரு அதிகமான சக்சஸ் ரேட், இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து வெற்றிகரமாக செய்யக்கூடிய அந்த சக்சஸ் ரேட் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையாக இந்த லேக் ஷோர் மருத்துவமனை இருக்கின்றது. சேலத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் எனும் இவனுக்கும் கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மருத்துவமனைக்குள் செல்பவர்கள் ஒன்று நோயாளியாக இருப்பார்கள், அல்லது நோயாளியின் உறவினர்களாக இருப்பார்கள், அல்லது மருத்துவர்கள் மருத்துவமனை பணியாளர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சவுந்தரராஜன் நோயாளியும் அல்ல, நோயாளியின் உறவினரும் அல்ல, மருத்துவமனை பணியாளரும் இல்லை. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான லேக் ஷோர் மருத்துவமனைக்குள் எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் சவுந்தரராஜன் சென்று வரும் காட்சிகள்தான் இவை. நேரடியாக மருத்துவர்கள் இருக்கும் அறைக்குள்ளும் சவுந்தரராஜனால் சென்று வர முடிகிறது. யார் இந்த சவுந்தரராஜன்?
இந்த சவுந்தரராஜன் யார் என்று பார்க்கும்போது இவன் ஒரு புரோக்கர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சில பல லட்சங்கள் கடன் தொகை இருக்கலாம், அப்படி யாரெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி அவதிப்படுகிறார்களோ அந்த நபர்களை கண்டறிந்து நீங்கள் ஒரு கிட்னியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் அப்படின்னு அவர்களை மூளை செலவு செய்து அவர்களை கொச்சிக்கு அழைத்து வந்து, குறிப்பாக இந்த லேக் ஷோர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இங்கே பணக்காரர்கள் அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா பணம் கோடி கோடியா பணம் இருக்கும், அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களையும் அந்த ஏழைகளையும் கனெக்ட் செய்வது, அவர்களுக்கு ஒரு இடைத்தரகராக இருப்பது. அதாவது அந்த பணக்கார நோயாளிகளிடம் வந்து பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஏழைகளுக்கு சில லட்சங்கள், அதாவது 4 லட்சம் 5 லட்சம் போன்றவற்றை கொடுத்துவிட்டு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கிட்னி அல்லது கல்லீரல் போன்றவற்றை எல்லாம் எடுத்து உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கு ஒரு மூளையாக செயல்படக்கூடிய, ஏழைகளை மூளை செலவை செய்யக்கூடிய புரோக்கர் தான் இந்த சவுந்தரராஜன் என்பது தெரிய வந்திருக்கிறது. சவுந்தரராஜன் குறித்த தகவல் அறிந்ததுமே நியூஸ் மலையாளம் தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் சவுந்தரராஜனை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தனர். வாரத்திற்கு குறைந்தது 2-3 முறை கொச்சிக்கு வரும் சவுந்தரராஜன் லேக் ஷோர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கும் லாட்ஜில் தங்குவது வழக்கம். சவுந்தரராஜனுடன் குறைந்தது 2-3 பேர் நாமக்கல், ஈரோடு பகுதியில் இருந்து கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு வருவதும் வழக்கம். சவுந்தரராஜன் தான் கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உறுப்புகளை விற்பனை செய்யும் தமிழ்நாட்டு மக்களை அழைத்து வரும் புரோக்கர் என்பதை நியூஸ் மலையாளம் செய்திக்குழு உறுதிப்படுத்திக் கொண்டது. இதனை அடுத்து சவுந்தரராஜனை செல்போனில் தொடர்பு கொண்டது நமது செய்தியாளர் குழு. தங்கள் உறவினர்களில் ஒருவருக்கு 2 கிட்னிகளுமே ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்றும் ஒரு கிட்னி வேண்டும் என்றும் கூற, அதற்கு சற்றும் தயங்காமல் 30 லட்சம் ரூபாய் என கூறி அதிர வைத்தார் சவுந்தரராஜன். ஹலோ சார், வணக்கம். சவுந்தரராஜனுங்களா? சார் வணக்கம், நான் என்னோட பேர் அகில் சார், நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஒன்றும் ஒரு சின்ன உதவிக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். நான் இங்கே நம்பருக்கு ரெஃபர் பண்ணார் சார். இப்போ தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது சார், ஒரு 3 மாதமாக. கொஞ்சம் சரக்கு ஓவராக அடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் இங்கே நம்ம டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணோம், ஒரு 2-3 இடத்துல. கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க சார். ஆக்சுவலி ஒரு 2-3 இடத்துல நம்மளும் கேட்டு பார்த்தேன். அப்புறம் அங்கே கோயம்புத்தூர் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. இங்கே நம்ம கேரளா கொச்சி இருக்கு இல்லைங்க, நெட்டூர், அந்த லேஷர் ஹாஸ்பிட்டல், அங்கே அப்புறம் ஒரு நாள் போய் பார்த்ததுல அங்கே என்னென்ன கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா கரெக்டான ஒரு கிட்னி வந்து கிடைக்கல. ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கலண்ணா. அப்புறம் உங்கள் நம்பருக்கு கிடைச்சதுண்ணா. இது முன்னாடி சிலம்பரசன் அந்த அந்த இதில் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் அவங்க அம்மாவுக்கு எதை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் அதான் இங்கே வந்து O பாசிட்டிவ்ண்ணா தம்பி. இது இவங்க கேட்குறது என்னன்னா 33 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு கிட்னி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ தட் அதான் சரி உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேண்ணா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். எப்படின்னா நமக்கு கிடைப்பாங்கண்ணா ஆள், ஏதாவது பண்ணுறதுனா கூட அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுனா கூட பண்ணி கொடுத்துடலாம். அமௌண்ட்டு எவ்வளோ கொடுக்குறது என்ன எதுனா கூட நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு தம்பியை காப்பாற்றினா போதுண்ணே, வேற ஒன்றும் தேவையில்லை. டயாலிசிஸ் பண்ணியிருக்குண்ணா, ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இப்போ அதுதான் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணது, எதுவும் கிடைக்கல. அதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ அந்த இது பண்ணதில்லை, நம்ம ஃப்ரீயாக அந்த உடல் உறுப்பு தானம் வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணதில்லைண்ணா. அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல. அப்புறம் சரி இங்கே அப்புறம் ரெஃபர் பண்ணி தான் வந்தேங்க. பார்த்தேண்ணா. அது வந்து அவர் தான் இந்த மாதிரி சொன்னது, இங்கே கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டாக்டர். அப்புறம் ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருக்கும். நான் வந்துட்டு அபியா பிரகாம் டாக்டர் அந்த இது. சரிண்ணா. இப்போ நமக்கு டோனர் நமக்கு அங்கே கிடைக்குமாண்ணா?
நான் பார்க்கலாங்க. சரி விசாரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி. ஆனால் எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க எனக்கு. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஆஃபீஸருடைய பாத்தீங்க ஐடி நம்பர் போட்டிருப்பீங்க இல்லையா, போட்டிருப்பீங்க இல்லையா, அதையும் எனக்கு அனுப்புங்க. நான் சார்ட்ட பேசிட்டு பார்த்து சொல்றேன். சரி சரி சரி. ஆனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் முன்னாடி அது ரெடி பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். எப்படி 30 வந்துருங்க டோட்டலா 30 லட்சமோ? கொஞ்சம் ஏதாவது நெக்லிஷியேட் பண்ணுவாங்களாண்ணா ஏதாச்சும்? சரி சரி சரிண்ணா. எனக்கு மெயினாக தம்பி உசுரை காப்பாற்றினா போதுண்ணா, வேற பெருசாக காசு பண்ணலாம் என்னத்தை போய்ங்க. சரி. ஆனால் இப்போ இது ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அதெல்லாம் லீகலாக தெரியும். ஹாஸ்பிட்டல் தெரியும். நீங்க ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. சரி சரிண்ணா. நான் பார்த்துட்டு நான் காலைல உள்ள வரேன். ஏன்னா நான் விசாரிச்சுட்டு நான் காலையில. சௌந்தரராஜன் கிட்னி விற்பனைக்கு ஆட்களை பிடித்துக் கொடுக்கும் புரோக்கர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதும் அவனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியது நியூஸ் மலையாளம் செய்தியாளர் குழு. கேரளாவில் இப்படி ஒரு சதிச்செயல் நடைபெறுகிறது என்பதை நம்முடைய நியூஸ் மலையாளம் செய்தியாளர்கள் ராஃபி மற்றும் കൃഷ്ണപ്രിയ കണ്ടുപിടിച്ച് അമ്പലപ്പെടുത്തിയിരിക്കുകയാர்கள். സൗന്ദര്യരാജ് എന്ന ഒരു ഏജന്റ് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് നിരവധിയായ ഡോണർമാരെ കേരളത്തിലെ കൊച്ചിയിലെ ലേക്ഷോർ ആശുപത്രിയിൽ എത്തിക്കുന്നു എന്നുള്ള വിവരമാണ് നമുക്ക് ലഭിച്ചത്. അങ്ങനെ നമ്മൾ സൗന്ദര്യരാജിനെ ഫോളോ ചെയ്യാൻ തീരുമാനിക്കുന്നു. സൗന്ദര്യരാജിന്റെ രൂപം എന്താണെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നു. അങ്ങനെ അതിനുശേഷം കേരളത്തിലെ ഏജന്റുമാരിൽ നിന്ന് സൗന്ദര്യരാജിന്റെ നമ്പർ കണ്ടുപിടിക്കുന്നു. അങ്ങനെ 2 ദിവസം സൗന്ദര്യരാജിന്റെ പിന്നാലെ ഈ നമ്പറുമായി ഈ സൗന്ദര്യരാജിന്റെ ലൊക്കേഷൻ ട്രേസ് ചെയ്ത് ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നു. അങ്ങനെ ലൊക്കേഷൻ ട്രേസ് ചെയ്തപ്പോൾ സൗന്ദര്യരാജ് കൊച്ചിയിലുണ്ട് എന്ന് മനസ്സിലാക്കുന്നു. ലേക്ഷോറിനടുത്തുള്ള ഒരു ലോഡ്ജിലാണ് സൗന്ദര്യരാജ് താമസിക്കുന്നതെന്ന് മനസ്സിലാക്കുന്നു. അങ്ങനെ 2 ദിവസം ലേക്ഷോർ ആശുപത്രിയിലും ഒപ്പം തന്നെ ലേക്ഷോർ പരിസരത്തുമുള്ള സൗന്ദര്യരാജിന്റെ നീക്കങ്ങൾ ഏതൊക്കെ തരത്തിലാണ്, റൂട്ട് ഏത് രീതിയിലാണ് എന്ന് മനസ്സിലാക്കി. അതിന് 2 ദിവസം എടുത്തു. ഭക്ഷണമില്ലാതെ രാത്രി ഉറക്കമില്ലാതെ 2 ദിവസം സൗന്ദര്യരാജിന് പിന്നാലെ ഞങ്ങൾ നടന്നിരുന്നു. சிக்கிய அடுத்த நிமிடமே தான் ஒரு ஆர்கன் புரோக்கர் என்பதை ஒப்புக்கொண்டான் சௌந்தரராஜன். தன்னை போலீசிடம் பிடித்து கொடுத்து விட வேண்டாம் என்று கெஞ்சியதுடன் அனைத்து உண்மைகளையும் கூறுவதாக சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பித்தான் சௌந்தரராஜன். எப்படி லேசர் ஹாஸ்பிடலோட இது உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு எப்படி கிடைச்சது? ஹாஸ்பிடல் சீல் உனக்கு எங்க பேக்கா ரெடி பண்ணது சார்? இங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் சார், ரெடி பண்ணது சார். எவ்வளவு படிச்சிருக்காரு சார்? சார் 10th. നിന്റെ പേരെന്ത്? சௌந்தரராஜ். எங்கள் ஊர் எங்கே டீட்டெயில்ஸ் சொல்லு. சேலத்தில் இருக்கேன் சார். நீ எதுக்காக லேக்ஷோர் ஹாஸ்பிட்டலில் வந்து? இது வந்து கிட்னி ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தேன் சார் பேஷண்ட்டு. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்திருக்கேன். എത്ര പേഷ്യൻറ്റിക്ക് നീ ലേക്ഷോർ ആശുപത്രിയിൽ കിഡ്നി ഡോണറെ കൊടുത്തിട്ടുണ്ട്? இப்போ 10 பேஷண்ட் சார் இருக்கும் சார். இப்போ 10 பேஷண்ட் இருக்கும். എത്ര വർഷമായി നീ ഇവിടെ ലേക്ഷോറിൽ പേഷ്യൻറ്റിക്ക് കിഡ്നി ഡോണറെ കൊടുക്കണം? 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எடுக்கும். ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் யாரும் சொல்லி சார். அவர் நெப்ராலஜிஸ்ட் சார். அவர் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யூராலஜி பண்ணுவாங்க சார், ஜாஜிபியா சார் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இவங்க பேஷண்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து நெஃப்ராலஜிஸ்ட். ഹോസ്പിറ്റൽ അറിഞ്ഞാണോ നീ ഈ ഡോണർമാരെ പൈസക്ക് ഇവിടെ എത്തിക്കുന്നത്? புரியலையே. ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறியா? ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். வர போக தெரியும் சார். வந்து பேஷண்ட் வந்து அவங்க செக்கப் போட்டு இந்த மாதிரி டோனர்னா செக்கப் எழுதி கொடுப்பேன். டாக்டர் பார்த்துட்டு எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதான். வந்து ஆஃபீஸர் தான் எழுதி கொடுப்பாரு. அவங்க டேரக்டாக நான் போக மாட்டேன். அவங்க யார் பேஷண்ட்டோ அவங்க தான் போவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.